எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அது எப்படிங்க? பாலியல் வன்கொடுமையும் போதை கலாச்சாரமும் தானே, வேற என்ன சொல்லிட முடியும்? எவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க. நான் இதை நீங்கள் ஒருவேளை தேமுதிக இல்லை டிஎம்கே இல்லை வேறு எந்த கட்சிக்காரங்களா வேணால் இருங்க, ஒருவேளை இதை பார்க்குறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பட்டி தொட்டி எங்கே கூட சில விஷயங்கள் பரவும், சில ஸ்பீச்சஸ், சில நல்ல நல்ல மெசேஜஸ் எல்லாம் பரவும். அதை விட வேகமாக தப்பான விஷயங்களை யாராவது ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா ரொம்ப வேகமாக பரவும். நான் ஒரு கார்பரேட்டில் வேலை செய்கிறேன். அங்கே சின்ன சின்ன பொண்ணுங்க கூட ஒரு விஷயத்த அதை வீடியோஸை போட்டு பார்த்து ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னடான்னு போய் பார்க்கும்போது நம்ம பிரேமலதா விஜயகாந்த் மேடம் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சை நான் பார்த்தேன். அது எப்படிங்க அது சாதாரணமாக அது சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ பசங்க சின்ன வயசுலேயே போதைக்கு அடிமையாகி அவங்களுக்கு அது எப்படி வருதுன்னு கூட அவங்களுக்கே தெரியாது. ஏதோ பழக்க வழக்கங்கள்னால வருது. அது அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போய் ஒரு பொண்ணு வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போய் இந்த சில பசங்க போதைக்கு அடிமையாகி அந்த பொண்ணை போய் அடித்து கொன்று கத்தியால் வெட்டி, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் தாங்க நடக்குது. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தான், நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, உங்களுக்கே தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக இந்த நியூஸ் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி சேனலில் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க யார் அடிமையானவங்களோ, யார் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனாங்களோ, அந்த சின்ன சின்ன பசங்க கூட மக்களுக்கு நல்லது சொல்கிறாங்க. போதைக்கு அடிமையாயிடாதீங்க, அது எவ்வளோ பெரிய, அதுக்குள்ளே எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதல், அது நம்ம மூளையை எவ்வளோ டேமேஜ் பண்ணும், நம்மளை அறியாமே எவ்வளோ தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பசங்க சொல்கிறாங்க. அந்த சின்ன பசங்க கூட புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த சொசைட்டி இதுலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா மேரத்தான் ஆகட்டும், ஈவெண்ட் ஆகட்டும், ரோட் ஷோ ஆகட்டும், இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு கார்பரேட்லேருந்து ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஒரு வில்லேஜ் வரைக்கும் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கவங்க கூட எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை பார்த்து ரொம்ப கேவலமாக, டு பி ஃப்ராங்க், ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கட்சியை சார்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பிரேமலதா மேடம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்கிறதுக்கு நான் தகுதியான ஆளான்னு கூட தெரியலங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பாலியல் வன்கொடுமையும் இந்த போதை கலாச்சாரமும் ஒரு மாதிரி நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? வேற என்னங்க குற்றச்சாட்டு வைக்க முடியும்னு கேட்குறீங்களே? இதை தவிர வேற என்னங்க குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? இதை விட கேவலமான ஒரு குற்றச்சாட்டு யாரு மேலேயும் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, இதை நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நாங்கள் சரி பண்ணுவோம், இதைத்தான் முதல்ல சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தேன். உங்கள் மேலே மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்குங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும், வேற என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்னு கேட்டது. இதை நான் வீடியோ ஷேர் பண்ணணுங்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டியிலிருந்து ஒரு கார்பரேட் வரைக்கும் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லேருந்து இதை பெரியவங்க வரைக்கும் அதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சிக்கிறதையும் தாண்டி இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்க வைக்கிறதா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் கட்சிக்காரங்களோ இல்லை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. முக்கியமாக அந்த தேமுதிக, எனக்கு விஜயகாந்த் சார் மேலே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்காக தான் அந்த வீடியோவை போடணும்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக சில பேர் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அப்போது அதில் ஒரு போலீஸ்காரரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் போட்டுட்டேங்க. அதை பற்றி நான் பேசிட்டு நான் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் பார்க்குறேன், பசங்க, நான் ஒரு பேச்சுலர் ரூமில் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களாம் அது மாதிரி பதட்டமாக இருந்தாங்க. என்னென்னு கேட்கும்போது தான் தெரியுது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஆள் இந்த மாதிரி யார் போட்டது என்னென்னு விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிற வீடியோஸ் நான் போடலை. யாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, நான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு நம்மளை தேடி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. சரி, அடுத்த நாள் வந்தால் நம்ம ஏதாவது பேசிக்கலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் வரல. ஸோ மூலியமாக என்ன சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோஸ் போடாமல் ஃபிட்னஸ் சம்மந்தமாக மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தாங்க நான் நினச்சேன். ஆனால் இப்போ அவங்க பேசியிருக்க பேச்சு நமக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வருது. நான் அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வர போகிற ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்குறீங்களா? உங்களில் ஒருவன்.
சம்மதம் உடனே விழி தமிழா